Hi friends, இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து பேக்கரி ரெசிபின்னு சொல்வாங்க. பேக்கரியிலலாம் இது செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேனலுக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல்ல 1/2 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி ஊத்திக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா கரைச்சிடுங்க தண்ணியில். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டுருங்க. இதை கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணியில் விட்டுருங்க. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதிரி. இதுக்கு அடுத்து நான் வந்து ஒரு கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 100 கிராம் இருக்கும் இந்த மைதா மாவு. இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக பிசைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் பரட்டிக்கோங்க. இது இப்போ 1 ஹவர் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புஃப்னு இருக்கும் உங்களோட மாவு. இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கயிறு மாதிரி நீங்கள் இந்த மாவு வந்து திரிக்க போகிறீங்க. பாருங்கள், நான் திரிச்சிட்டேன். நல்லா லென்த்தாக வந்து திரிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லென்த்தாக ரெடி பண்ண பிறகு 2 எண்டும் எடுத்துக்கோங்க. அது உள்பக்கமாக மடிச்சுட்டு ஒரே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடச்சிரும். நடுவில் இழுத்து விட்டிங்கன்னா ஹாட் எண்ட் மாதிரி இருக்கும். அந்த 2 எண்டையுமே வந்து ஒட்டிடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஷேப். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஷேப் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம். ரவுண்டு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் ரவுண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு போட்டுருங்க. போட்டுட்டு கரைச்சி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவை, அந்த மாவை வந்து இந்த தண்ணியில் போட்டுருங்க. இது நல்லா வெந்து மேலே மிதக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நான் குக்கரில் வந்து மணல் போட்டு வச்சுருக்கேன், நல்லா சூடு பண்ணி. ஒரு பிளேட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது மேலே வந்து பட்டர் இல்லைன்னா முட்டை தடவி விட்டுருங்க. பட் முட்டை போடும்போது வந்து கீழே பிளேட்டில் போகக்கூடாது. அப்படியே மேலோட்டமாக போட்டுட்டு சர்க்கரையை மேலே தூவி விட்டுருங்க. சர்க்கரை போட்டால் தான் உங்களுக்கு கலர் மாறும். ஸோ சர்க்கரையை மறக்காமல் மேலே தூவி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை வேணும்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக தூவிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷேப் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வேறு ஏதாவது ஷேப் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் மாவு பதம் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.